எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்று காலை வேளையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பா பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை எதிர்பாராத வேளையில் நன்மையை தரப்போகிறார். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் நடக்கணும், வாய்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க கவலையோடு காத்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனா அந்த காரியங்கள் வாய்க்காமல் நெடு நாட்களா ஆயிருக்கும். அதுக்கு பிறகு இந்த காரியங்கள்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிருக்க அந்த காரியங்கள் நடக்காது அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்ச அந்த காரியங்கள் நீங்க எதிர்பாராத நேரத்துல எதிர்பாராத இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துனா எப்படி இருக்கும்? அப்படிதான் பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பாராத ஒரு விஷயத்துல நன்மை செய்ய போறாரு. அதுக்கு நீங்க ஆண்டவர் சமூகத்துல விசுவாசமா இருந்தா மட்டும் போதும். என்னை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் செய்யக்கூடும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நீங்க விசுவாசிக்கும் போது உங்க வாழ்க்கையில நீங்க கொஞ்சம் வரை எதிர்பார்க்காத ஏதோ ஒரு காரியத்துல இன்னைக்கு அற்புதம் செய்து உங்க வாழ்க்கைய ஆசீர்வதிக்க போறாரு. இப்ப நம்ம பைபிள்லாம் எரேமியா 33ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆமீன், ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடும்போது ஆண்டவர் நமக்கு பதில் தந்து நம்ம அறியாததும் நம்ம காரியத்துல எட்டாததுமான உதவியை நமக்கு செய்வாரு. எதிர்பார்த்து காத்திருந்து கிடைக்கிற அந்த ஒரு சந்தோஷத்தை விட எதிர்பாராத வேலையில நமக்கு ஒரு நன்மை நடந்துன்னா அது பயங்கர சந்தோஷமா தானே இருக்கும். ஒருவேளை இந்த காரியங்கள் உங்க கற்பத்தின் கனிக்கான காரியங்களா இருக்கலாம், இல்லைன்னா உங்க வேலை நிமித்தமான ஒரு காரியமா இருக்கலாம், இல்லைன்னா படிப்பு சம்பந்தமா ஒரு காரியமா இருக்கலாம், திருமண காரியங்களா இருக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனை என் வாழ்க்கையில முடியாது அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்த்து சோர்ந்து போய் அந்த பிரச்சனையை முடியாது அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இழந்த காரியங்களாக இருக்கலாம். அப்படிப்பட்ட காரியங்கள்ல எதிர்பாராத இடத்துல இருந்து உங்களுக்கு உதவி செய்யும்படி ஆண்டவர் இன்றைய நாள்ல கிரியேட் பண்ண போறாரு. நீங்க ஆண்டவர் மீது விசுவாசமாய் இருக்கும் போது, நம்பிக்கையாய் இருக்கும் போது உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பாராத நேரத்துல எதிர்பாராத இடத்துல இருந்து உதவி வந்து சேரும். இப்போ ஒரு சின்ன ப்ரே பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. இத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா. எதிர்பாராத இடத்துல இருந்து நன்மை வரான்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அந்த மேலான கிருபைக்காக நன்றியப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்துல ஒப்படைக்கிறப்பா. எந்த காரியங்கள் அப்ப எதிர்பார்த்து காத்திருக்காங்களோ அந்த காரியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. எதிர்பார்த்து காத்திருந்து சோர்ந்து போன காரியங்கள் இனி என் வாழ்க்கையில் நடக்காது அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இழந்த காரியங்களை அப்பா, நீங்க நம்பிக்கை இழந்த காரியத்துல ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதம் செய்வதற்காக நன்றி, அதிசயம் செய்வதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்துல ஒப்படைக்கிறேன். நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க. இப்ப இயேசுவின் மூலம் ஜெபம் ஏழும் அன்பில் இருந்து பரம தந்தையே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை செய்வாரு. கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா.